மகாபாரதத்தில் துரியோதனன் மனைவியாக வரும் பானுமதியின் நற்பண்புகள் என்னை மிகவும் கவர்ந்த ஒன்று. அதை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சூதாட்டம் முடிந்த பிறகு துரியோதனன் தன் அறைக்கு மகிழ்ச்சியுடன் வந்தான். இருண்டு கிடந்த அறையில் விளக்கேற்றி வெளிச்சம் கொடுத்தான். அந்த இருண்ட அறையில் அவன் மனைவி பானுமதி அமைதியாக அழுது கொண்டிருந்தாள். இந்த இருண்ட அறைக்கு வெளிச்சம் கொடுக்க முடியும் சுயோதனரே, ஆனால் உங்கள் செயலால் இருண்டு போன என் வாழ்வை ஒளிரச் செய்ய முடியுமா? நிர்கதியாக நின்ற தர்மன் மனைவியை நிர்வாணமாக்கச் சொன்னவன் என் துரியோதனனாக இருக்க முடியாது. அன்புக்கு ஏங்கி தவிக்கும் என் மடியில் படுத்து குலுங்கி குலுங்கி அழுத அந்த துரியோதனன் நீங்கள் இல்லை. இத்தனை நாட்களாக நான் கட்டி வைத்த இதய கோவில் அஸ்திவாரம் தகர்ந்து போனது தாங்க முடியாமல் வலிக்கிறது. இன்று நடந்தேறிய அக்கிரமத்தில் பெரும் பங்கு என் கணவருடையது என்று நினைக்கும் பொழுது மேலும் மேலும் வலிக்கிறது. பானு, நம் குல எதிரி பாண்டவர்களின் மனைவி பாஞ்சாலிக்காகவா நீ பரிந்து பேசுகிறாய்? நான் பாஞ்சாலிக்காக பேசவில்லை, ஒட்டுமொத்த பெண்களின் சார்பாகத்தான் பேசுகிறேன். இன்று நடந்தது பெண்மைக்கே பேரவமானம். அதே நிலையில் நானோ உங்கள் அம்மாவோ அல்லது உங்கள் மகளோ இருந்திருந்தால் இந்த காரியத்தை நீங்கள் செய்திருப்பீர்களா என்று ஆக்ரோஷத்துடனும் கண்ணீருடனும் கத்துகிறாள். நிறுத்து பானு, ஏகபதி விரதையான நீயும் உலகம் பார்க்காமல் விழிகள் மூடிக்கொண்ட என் அம்மாவும் ஐவரை மணந்து கொண்ட பாஞ்சாலிக்கு ஒன்றாக முடியுமா? நம் மகளை விடு, அவளை இதில் இழுக்காதே. அவள் சிறு குழந்தை. பானுமதி, உன் புரிதல் தவறானது. இத்தனை பெண்களையும் நிர்வஸ்திரமாக்கும் காமகன் இல்லை நான். உன்னை தொட்ட இந்த கரங்கள் இன்னொரு பெண்ணை தொட்டதில்லை, இனியும் தொடாது. நான் கீழ்மைப்படுத்தியதெல்லாம் என்னை அவமானப்படுத்தியவளைதான். பானு, ஏகபத்தினி விரதனான என்னை நீ கூறும் வார்த்தைகள் அர்ஜுனனின் அம்பையோட ஆழமாக துளைக்கிறது தேவி. என்னை உயிரோடு கொள்கிறது. தயவு செய்து அழாதே என்று பானுமதியின் கண்ணீரை துடைக்கச் சென்ற பொழுது உன் கை என்மேல் பட்டாலே தீட்டு என்று பானுமதி நகர்ந்து கொண்டாள். தயவு செய்து என்னை அழவிடுங்கள். நான் இழந்ததையெல்லாம் எண்ணி மனம் விட்டு அழ வேண்டும் என்று மறுபடியும் அழத் தொடங்கினாள். பானுமதி, உன்னை ஆரியவர்த்தம் முழுவதும் சக்கரவர்த்தினியாக்கிட வேண்டும் என்பதே என்னுடைய லட்சியம். உன் அன்புக்காகவே வாழும் அடிமை நான். என்னால் நீ எதை இழந்தாய் பானுமதி? உங்களுடனான இந்த வாழ்வில் நீங்கள் காட்டியது அதீத காதல் என்று என் மதியை இழந்தேன். தங்கள் மீது கொண்ட அன்பு, அர்ப்பணிப்பு இவற்றுக்கு ஆதாரமான என் காதலை இழந்தேன். தாங்கள் செய்த இழிச்செயலால் உங்கள் மீது நான் வைத்திருந்த பக்தியையும் இழந்தேன். என் முன் நிற்பது என் இனிய துரியோதனன் இல்லை, இது வேறு யாரோ. ஏன் அவ்வாறு செய்தீர்கள்? ஏன்? என் கணவன் ஒருபோதும் ஒரு பெண்ணிற்கு அநீதி இழைக்க மாட்டான் என்று நினைத்திருந்தேனே. இறுதியில் என் கணவனே அவளை மானபங்கம் செய்ய உத்தரவிட்ட ஆத்திரதாரி என்று நினைக்கும் பொழுது என் மனம் கொதிக்கிறது. குறைந்தபட்சம் அந்த சூதாட்டமாவது நேர்மையானதாக இருந்திருக்கலாம் என்று கண்ணீர் பெருக பானுமதி கேட்கிறாள். பானுமதி, இத்தனை நாட்களாக திரௌபதி என் இதயத்தில் பாய்ச்சிய அந்த சொல் அம்புகள், குருடரின் மகனும் குருடனோ என்று கூறிய அந்த வார்த்தைகள் என் மனத்தில் ரணமாகி புண்ணாகி மருந்திட முடியாமல் சீர்காயமாகி அனுதினமும் வலித்தது. நீ அறியாததா? அதற்கு காதல் என்னும் மருந்திட்டவளும் நீதானே. என் வலியை அவளுக்கு உணர வைக்கவே முயன்றேன். அவளும் தக்க பாடம் படித்து கொண்டாள் என்று கூறினான். அப்படியானால் ஒரு பெண்ணை பகிரங்கமாக மானபங்கப்படுத்தி குற்ற உணர்வு என்பது உங்களுக்கு சிறிதும் இல்லையா? ஏன், எதற்காக குற்ற உணர்வு? இன்று நடந்தது நானும் என் மாமாவும் செய்த ஒரு ராஜதந்திர யுக்தி. என்ன, இது ராஜதந்திரமா? ஒரு பெண்ணை நிர்கதியாக்கி அவளை மானபங்கம் செய்வதுதான் உங்கள் ராஜதந்திரமா? காந்தார அரசனின் சூழ்ச்சிக்கு உதவும் பகடைக்காயாக நீங்கள் மாறியதுதான் மிச்சம். நான் சூழ்ச்சிக்காரன் என்றால் சோதாட்டத்திற்கு இணங்கிய யுதிஷ்டிரனை முதல் சூத்திரதாரி. அவன் கட்டிய மனைவியை பணயம் வைத்து தோற்றான். அவனே முதல் பாவி. என் அன்பு நண்பனான கர்ணனை சுயம்பரத்தில் குலத்தை காட்டி அவமதித்தவளை நான் பூஜிக்க வேண்டுமா என்று கூறி வழியும் கண்ணீரோடு நின்ற பானுமதியை அணைக்க முயன்றான். என்னை தொட வேண்டாம் என்று பானுமதி கைகூப்பி நின்றாள். துரியோதனன் கண்ணீருடன் வெளியேறினான். துரியோதனனுடன் இருக்க பிடிக்காமல் வீட்டை விட்டு வெளியேற முற்பட்டாள். ஆனால் துரியோதனன் அவளிடம் கெஞ்சி, நீ என்னை விட்டு சென்றால் நானும் தற்கொலை செய்து கொள்வேன் என்று கூற வேறு வழியில்லாமல் அவள் அஸ்தினாபுரத்திலேயே தங்கினாள். ஆனால் துரியோதனனிடம் பேசுவதை தவிர்த்தாள். துரியோதனன் எப்பொழுதும் போல் அவளிடம் பேசுவான். ஆனால் பானுமதியிடமிருந்து எந்த பதிலும் வராது.
இவர்களை இருவரையும் பேச வைக்க கர்ணன் எவ்வளவோ முயன்று தோற்று போனான். இந்த நிலைமை ஒரு நாள் இல்லை, 2 நாட்கள் இல்லை, 13 வருடம் நீடித்தது. ஆனால் இறுதியில் துரியோதனனின் மரணப்படுக்கையை ஓடிச் சென்று அவனை கட்டி அணைத்து ஐயனே ஐயனே என்று கதறி அழுதாள். துரியோதனன் தன் அன்பு மனைவி தன்னிடம் பேசிவிட்டாள், தன்னை அன்புடன் ஆற தழுவிக் கொண்டாள் என்ற ஆறுதலோடு கண்ணை மூடினான். பானுமதி துரியோதனனோடு உடன்கட்டை ஏறினாள்.